பத்ருகுமார், ஷாலும் சின்சோகர், பாண்டுரங் கண்பத் பவார் மற்றும் மங்கேஷ் பாவ். இந்த 4 பேருமே மகாராஷ்டிராவிலேருந்து லக்னோவுக்கு ரயில் ஏறுறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு ராம பக்தி முத்தி போய் ராமர் கோயிலில் போய் தரிசனம் பண்ண ராமரை அப்படின்னு சொல்லிட்டு ராமஜென்மபூமி கிளம்புறாங்க. அந்த கோயிலுக்கு செல்ல அயோத்திக்கு போகிறாங்க ட்ரெயின் ஏறி. அங்கேருந்து அவர்கள் அங்கே போய் ராமனை போய் தரிசிச்சுட்டு ராம ஜென்மபூமி அப்படின்னு பாபர் மசூதியை இடிச்சிட்டு கட்டியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, லக்னோவுக்கு திரும்புகிறாங்க. லக்னோவுக்கு திரும்பி தனிஷ்க்கு கடைக்கு உள்ளே நுழையிறானுங்க இந்த 4 பேரும். விற்பனையாளரை திசை திருப்பிட்டு வைர வளையல்களை திருடி இருக்கிறாங்க. கடைசியில் போலீஸு அவனை பிடிச்சிட்டாங்க. என்னடா அது, அங்கேருந்து மெனக்கெட்டு மகாராஷ்டிராலேருந்து ராமரெல்லாம் கும்பிட்டுட்டு திருடி மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது அங்கேருந்து தவறுலாம் இந்த ராமர் கோயிலுக்கு போனதுனால அவன் நினச்சிட்டான் எல்லா தவறும் கழிஞ்சிருச்சு, நம்ம புனிதமாயிட்டோம், இனி பிரச்சனை இல்லை, ஏற்கனவே செஞ்ச பாவம்லாம் கழிஞ்சிருச்சு, இனி புதுசாக பாவம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பண்ணியிருக்கிறான். இந்த பக்தர்கள், அந்த பக்தர்கள் இருக்காங்கள்ல, இவங்க வேறு எங்கே இருந்தாலும் பாடம் எடுக்கலை. இதற்கும் பாடம் கொடுக்கறதுக்கு நம்ம நரேந்திர மோடி இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, உலகத்தில் உள்ள அத்தனை தவறுகளையும் செய்கிறார் இல்லையா. குஜராத்லேருந்து அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணது, அது ஒரு ரயில் எரிப்புன்னு சொல்லி பொய்யான ஒரு தகவலை சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி விட்டு, மற்றபடி நீதிபதிகள் மற்ற நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறது எல்லா தவறையும் பண்ணிவிட்டு ஓட்சோரி வேறு இதில். அதாவது மக்கள் இவர் தேர்ந்தெடுக்கலை, பின்பக்கமாக திருடி பிரதமராகி எல்லா பாவமும் அவர் மனசு உறுத்துமா இல்லையா, கங்கையில் ஒரு ஸ்நானம் பண்ணிட வேண்டியது, உடனே அவருடைய தவறுகள்லாம் போயிடுதா இல்லையா. அதே மாதிரி தான் இந்த அந்த பக்தர்களும் அங்கேருந்து மகாராஷ்டிராலேருந்து ராமர் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு திருடியிருக்கானுங்க. இந்த 4 பேரும் தான் பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வரலாறு இது இவங்களுக்கு. இந்த 4 பேருக்கும் இப்போ ஜெயிலில் இருக்கிறானுங்க. இதுதான் அந்த பக்தர்களுடைய வாழ்க்கை. பார்த்துக்குங்க.